கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றது என்ன கிடையாதுன்னா, கழுத்துல கட்டி வச்சு கர்த்தர் நல்லவர் சொல்லு சொல்லு அப்படி கிடையாது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றது ஒரு அனுபவம். ருசித்து பார்க்கிற ஒன்றா இருக்கு. ஆனா நிறைய சமயத்துல அப்படிதான் இருக்கு. அவரு கடவுள் நல்லவர் கிடையாது. நிறைய சமயத்துல எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, கடவுள் நல்லவர் சொல்றது கஷ்டமா இருக்கும். அவரு சுயநலமான கடவுளா இருக்காரு. செல்ஃபிஷ் கடவுளா இருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு தெரியும். அதத்தான் அவர் எட்டு வச்சுக்கிட்டாரு. அத மட்டும் கிடைச்சிருந்தா எங்கேயோ இருந்திருக்க வேண்டியவன். சூப்பரா இருந்திருக்கும் என் லைஃப். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அத மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா என் வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும். அதத்தான் இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. நல்ல கடவுளே கிடையாது இவரு. இவர் எப்படி நான் நல்ல கடவுள்ன்னு சொல்றது? இவரு கெட்ட கடவுள். அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்களும் யோசிச்சிருக்கலாம். அ ஏன் அப்படின்னா, பிசாசு அப்படிதான் வேலை செய்றான். என்ன சொல்றான்? சர்வமானுட ஸ்ரீ கிட்ட என்ன சொல்றாங்க? தோட்டத்துல இருக்கிற கனியெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டாரா? ஸ்ரீ என்ன சொல்றாங்க? இல்ல எல்லா கனியும் சாப்பிடலாம். ஆனா தோட்டத்தின் நடுவுல இருக்கிற கனிய மட்டும் சாகாதபடிக்கு அத புசிக்கவும் தொடவும் கூடாது. கடவுள் என்ன சொல்றாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போர் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். கடவுள் சொன்னத நீங்க சாகவே சாக மாட்டீங்க. இத புசிக்கும் நாள்ல உங்கள் கண்கள் தொறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஆடாம் ஏவாள பத்தி யோசிங்க. என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, எத்தனையோ கோடி கணக்குல ஸ்டார்ஸ் இருக்காம். ரொம்ப அழகான, ரொம்ப ஆச்சரியமான, குளோரியஸான ஸ்டார்ஸ் எவ்ளோ இருக்கு யூனிவர்ஸ் எவ்ளோ இருக்கு. இல்ல கடவுள் எத்தன பேருக்கு படைச்சாரு? 2 பேருக்கு படைச்சாரு. ஆடம் ஏவாளுக்காக எத்தனையோ கோடி கணக்குல ஸ்டார்ஸ் படைச்சிருக்காரு. ஏன் நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லியிருப்போம்? ஒரு ஸ்டார்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஒரு 50 ஸ்டார் படிங்க, ஒரு 100 படிங்க. அதுக்கு மேலலாம் வேணாம். எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அதெல்லாம். ஆனா கடவுள் என்ன பண்றாரு? எத்தனையோ கணக்குல கோடி கணக்குல ஸ்டார்ஸ் படைச்சிருக்காரு. எத்தன பேருக்கு? 2 பேருக்கு. ஏதேன் தோட்டத்த பத்தி சொல்லும்போது, பொன் விளையும் ஆறுகள கடவுள் படைச்சிருக்காரு. பொன் விளையும் ஆறு. யாருக்கு? 2 பேருக்கு. இவ்ளோ கடவுள் என்ன பண்ணிருக்காரு? ஆதாம் ஏவாளுக்கு தந்திருக்காங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க? என்ன சொல்றாங்க? ஸ்ரீ சொல்றாங்க, "அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு." கடவுள் எவ்வளவோ தந்திருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த விருட்சம் அதுதான் நல்லது. அதுதான் இன்பம். அதுதான் புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கு. அதுதான் இச்சையா இருக்கு எனக்கு. அதுதான் வேணும். நிறைய சமயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். அப்படி யோசிக்கிறோம். அது மட்டும் கிடைச்சா அதுதான் வேணும். அப்படி யோசிக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எது எனக்கு அல்டிமேட்டா வேணும். இது என் வாழ்க்கைய சூப்பரா மாற்றிடும். இது எனக்கு நல்லது. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ, அதுதான் விக்கிரகம் அப்படி சொல்றாங்க. அதுதான் எனக்கு நல்லது. அதுதான் எனக்கு இன்பம். அதுதான் எனக்கு இச்சிக்கப்படத்தக்கது. அப்படி யோசிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? விக்கிரகத்துக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்கிரகம் அப்படின்னா, என் வாழ்க்கையின் அல்டிமேட்டான அல்டிமேட் இதுதான் அப்படின்னு எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் விக்கிரகம். அதுதான் உங்க சாமி. நீங்க எனக்கு அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். அந்த பொண்ணு தான் உங்களுக்கு சாமி. எனக்கு பணம் மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். இந்த வீடு மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும். அதுதான் எனக்கு வேணும். அதுதான் என் இன்பம். அதுதான் எனக்கு நல்லது. அதுதான் எனக்கு இச்சிக்கப்படத்தக்கது. அதுதான் உங்களுக்கு சாமி. எப்போ இயேசு மட்டும் கிடைச்சா, இயேசுவ மாத்திரம் நான் அறிந்து கொண்டா, இயேசு மட்டும் எனக்கு போதும். அவர் தான் என் வாழ்க்கையின் எல்லாமே. அவர் தான் என் வாழ்க்கைக்கு நல்லது. அவர் தான் என் இன்பம். எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ, அப்பதான் இயேசு உங்களுக்கு சாமி. அப்பதான் யாவே தேவன் உங்களுக்கு சாமி. ம். அந்த காலத்துல நிறைய கடவுள்கள் இருக்கு. கடவுளுக்குலாம் நிறைய பேர் இருக்கு. அ என்ன சொல்றாங்க அப்படின்னா, காடஸ் ஆஃப் லவ், அஃப்ரோடைட்டி, ஜியூஸ் ஒவ்வொன்னுக்கும் ஒரு கடவுள் இருக்கு. அன்புக்கு, வாருக்கு, போருக்கு ஒரு கடவுள் இருக்கு. அது மாரி தண்டருக்கு ஒரு கடவுள் இருக்கு. அப்புறமா அது மாரி நிறைய விதமான கடவுள் இருக்கு. ஆனா என்னன்னா, எல்லா கடவுளும் பலி கேட்கிற கடவுள். என்னது? எல்லா கடவுளும் பலி கேட்கிற கடவுள். நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க. நீங்க எது உங்களுக்கு நல்லது? எது உங்களுக்கு இன்பத்தை தரும்? எது இச்சிக்கப்படத்தக்கன்னு எது பின்னாடி ஓடி இருக்கீங்களோ, எல்லாம் உங்ககிட்ட பலி கேட்கிற கடவுளாக இருக்கிறது. எது உங்க வாழ்க்கையின்
அல்டிமேட்டா வச்சிருக்கிறீங்களோ எல்லாமே உங்ககிட்ட இருந்து திருடி இருக்கும், கொலை செய்து இருக்கும், அழித்து இருக்கும். பைபிள்ல வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். மறுபடியும் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கீங்க. எது உங்க வாழ்க்கையில அல்டிமேட்னு நினைச்சிருக்கீங்க? இது மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். அது என் வாழ்க்கைக்கு இன்பம், நல்லது அப்படின்னு யோசிச்சு ஓடி இருக்கிறது எல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடி இருக்கும். இளமையை திருடி இருக்கும், பணத்தை திருடி இருக்கும், உங்களை உங்களை கொன்று இருக்கும், உங்களை அழிச்சு இருக்கும், குடும்பத்தை அழிச்சு இருக்கும். ஏன்னா திருடன் எல்லாமே பலி கேட்கிற கடவுள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நமக்காக பலியான கடவுள். வேற எந்த கடவுளும் மனுஷனுக்காக பலி ஆகல. அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய சமயத்துல கடவுள் நல்லவர்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், இது மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படிதான் ஆடாம் ஏவாளும் யோசிச்சாங்க. அது அந்த வெளிச்சம் நல்லது, இன்பம் அப்படின்னு யோசிச்சாங்க. இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு அப்படிலாம் யோசிச்சாங்க. ஒண்ணு அதுக்கு மட்டும் கிடைச்சா அதுதான் விக்கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் இது மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். கடவுள் நல்லவர் கிடையாது, இதைத்தான் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படி யோசிக்கிறோம். கடவுள் எவ்வளவு ஆடாம் ஏவாளுக்கு தந்து இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதை தேடி ஓடணுமோ அது நம்ம கிட்ட இருந்து கொலை செஞ்சிருக்கோம், அழிச்சிருக்கும், திருடி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மாற்றம் தான் ஜீவன் தரவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படவும் வந்தேன். எல்லா சாமியும் பலி கேட்கிற சாமி. இயேசு கிறிஸ்து மாற்றம் தான் பலியான சாமி. இப்போ இந்த கேள்விக்கு நாம ஒரு சில பதில நம்ம பார்க்கலாம். ம். என்ன சொல்றான் பிசாசு இன்னைக்கு? அவர் நல்லவர் கிடையாது. அவர் நெட்டு வச்சுக்கினாரு. அ அவர் எப்படி நீ நல்லவர்ன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கும். ஒரு சில பதில நம்ம பார்க்கலாம். வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் ஜீவனையும், சுவாசத்தையும், சகலத்தையும் கொடுக்கிற அவர். முதல் இதய துடிப்பு தந்தது அவர். ஜீவனை தந்தது அவர். சுவாசத்தை தந்தது அவர். நமக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுக்கிற அவர். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க நல்ல வீடு, சுவாசிக்கும் காற்று, தண்ணீர், சூரியன் எல்லாத்தையும் கடவுள் தான் தந்தார். நல்ல அப்பா, அம்மா, நல்ல பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், சகலத்தையும் கொடுக்கிற அவர். கடவுள் எவ்வளவு நல்லவர்னு யோசிச்சு பாருங்க. மாற்றம் இல்ல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். பிசாசு அப்படிதான் நம்மளை யோசிக்க வைப்பான். கடவுள் நல்லவர் கிடையாது. அவர் அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. பைபிள் என்ன சொல்லுது? அவர் தான் ஜீவனை தந்தார், சுவாசத்தை தந்தார், யாவற்றையும் கடவுள் நமக்கு தந்தார். ஒருவேளை அது எனக்கு தரலையே. பைபிள் ஒரு கேள்வி கேக்குது. தன்னுடைய சொந்த குமாரனே தந்தாரே. அ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்படின்னா, எல்லாத்தையும் தந்தாருன்னு சொல்ல, கேள்வி கேட்க வைக்குது. நம்மள யோசிக்க வைக்குது. அ ஒருவேளை அது கடவுள் நம்ம நினைக்கிறத தராம இருக்கிறதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன புரிதல் இருக்கணும்? தன்னுடைய சொந்த குமாரனே தந்தாரு. இத தராம விட்டுருவாரா? அவர் நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். வெளியேற பெற்ற சொந்த குமாரனே தந்துட்டாரு. இது என்ன? இது ஒண்ணும் கிடையாது. அ இது நல்லது கிடையாது. இயேசு தான் நல்லது. நான் நினைக்கிறது எல்லாமே என்ன அழிச்சிடும். என்ன கொன்னு போட்டுரும். என்ன கொலை செஞ்சிடும். இவள் தான் நல்ல தேவன். இவள் தான் எனக்கான பலியான தேவன். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினபோது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அரிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நாம் ஆராதிக்கிற யாவே தேவன் மாற்றம்தான் நம்மளுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் யாவையும் தந்தவர். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். மாற்றம் அல்ல, நம்மை பூமியில் அரசாள செய்ய போகிற, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி பூமியிலே அரசாள செய்ய போகிற தேவன் யாவே தேவன் மாற்றமே. அவர் நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். கர்த்தர் நல்லவர்.